ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஃபியூவின் இந்த ஆப்பை ஃபஸ்ட்டு எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, அதுக்கப்புறம் இதுக்குள்ளே இருக்க ட்ரிக்கை இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இந்த வெப்சைட்டோட லிங்க்கை நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு இதை வந்து கிளிக் பண்ணுவாங்க. கிளிக் பண்ணோடனே சிம்பிளாக ரெஜிஸ்டர் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. உங்களோட மொபைல் நம்பர் நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கெட் ஓடிபி. ஸோ வந்து நீங்கள் என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி இங்கே வந்து கொடுத்துட்டு, ஸோ 6 கேரக்டர், ஸோ 6 டிஜிட்டில் நம்பரோ இல்லை பேரோ ஏதோ ஒன்று கொடுத்துட்டு நீங்கள் வந்து ரெஜிஸ்டர்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சிம்பிள் தான் ரெஜிஸ்டர் பண்ணுறது. பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெப்சைட் யூஸ் பண்ண சொல்லும், இல்லைனா ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லும். ஸோ நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணால் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு தான். ஸோ ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இது என்ன ப்ரோ கான்செப்ட், இதில் என்ன ப்ரோ, இதில் எப்படி ப்ரோ நம்ம வந்து ஒரு நாளைக்கு 1000 ரூபாய்க்கு மேலே எப்படி ப்ரோ நம்ம வந்து ஏர்ன் பண்ணுறது, இதில் என்ன ட்ரிக் இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே வந்து ஹோம் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கேம்ஸ். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து ஒரு கேமை ஸ்க்ராட்ச் பண்ணி தான் நான் வந்து ஏர்ன் பண்ணேன். ஸோ அதேமாரி நீங்களும் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ இது என்ன ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா, இங்கே மெயின் பார்த்தீங்கன்னா ஃபியூவின் போட்டிருக்குல்ல, இங்கே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 கேம் இருக்குது. ஃபாஸ்ட்டு பேரிட்டி, அப்புறம் வந்து மினிஸ்வேப்பரு, பேரிட்டி, அப்புறம் டைஸ். ஸோ மொத்தம் 4 இருக்குது. ஸோ இதில் எது ப்ரோ இதில் வந்து பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா மினிஸ்வேப்பரி தான் பெஸ்ட்டு. ஸோ இந்த கேமில் தான் வந்து ஒரு ட்ரிக் இருக்குது. அந்த ட்ரிக்கை நான் வந்து இப்போ சொல்ல போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது ட்ரிக்கை சொல்கிறதுக்கு முன்னாடி இதில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்க. இப்போ உங்களுக்கு பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 0 அப்படின்னு தான் இருக்கும். ஸோ என்ன ப்ரோ 0 இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படி வந்து கேட்டிங்கன்னா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் நீங்கள் பண்ணணும் ப்ரோ. ஸோ ப்ரோ என்ன ப்ரோ ரீசார்ஜ் பண்ண சொல்கிறீங்க, இதில் வந்து அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஒரு கான்செப்ட் எடுத்தாலும் மினிமம் ஒரு 20 ரூபா ஒரு 30 ரூபா அந்த மாதிரி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணால் தான் உங்களால் அதிகமாக அந்த உங்கள் அமௌண்ட்டை நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம். அதுதான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு 20 ரூபா இல்லை 30 ரூபா அந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சுருந்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம வந்து கேம் ப்ளே பண்ண முடியும். ஸோ அதனால் ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. ஸோ ரீசார்ஜ் பட்டனை கிளிக் பண்ணிட்டு எப்படி ஒரு ரீசார்ஜ் பண்ண பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் 28 ரூபா வந்து மேக்ஸிமம் எவ்வளோ வேணால் ரீசார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா 28 நான் வந்து கொடுக்குறேன். ஸோ என்கிட்ட பேலன்ஸ் இருக்கிறதுனால நான் வந்து உங்களுக்கு லைவாக ரீசார்ஜ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பே இல்லைனா ஃபோன்பே அப்படின்னு வந்து கேட்குது. ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆப்ஷன் கேட்குது. நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன், ஃபோன்பே அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபோன்பே ஆப் ஆட்டோமேட்டிக்காக ஆப் அதுவே ஓப்பன் ஆகிடும். ஸோ ஓப்பன் ஆனே பார்த்தீங்கன்னா அது வந்து பே பண்ண சொல்லும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபோன்பே ஆப் ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே வெயிட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பேக் வந்துக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்டில் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ஸோ அவங்களே ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த நம்பர் அவங்களே வந்து சைடில் வந்து இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆப்லேயே பார்த்தீங்கன்னா மேலே சைடில் வந்து அவங்க நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்க நம்பரை நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்ட்ரைட்டாக வந்து அந்த ஆப்புக்குள்ளே நம்ம ஃபோன்பே ஆப்புக்குள்ளே போயிட்டு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட நம்பரை கொடுத்துட்டு இங்கே வந்து கன்ஃபார்ம் கொடுத்துட்டு ஸோ இப்போ நான் அவங்களுக்கு வந்து இப்போ 28 ருபீஸ் நான் இப்போ வந்து மணி சென்ட் பண்ணுறேன். கொடுத்துட்டு இப்போ எனக்கு வந்து ட்ரான்சாக்ஷன் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ ட்ரான்சாக்ஷன் ஆனால் எனக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி எனக்கு பேமெண்ட்னு வருது. ஸோ இதில் என்ன பண்ணுறேன், இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ இங்கே வியூ டீட்டெயில்ஸில் கொடுத்துட்டு இந்த அமௌண்ட்டை நான் வந்து இப்போ வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தேன்னா ஸோ இப்போ நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தது நான் அப்படியே வந்து நம்ம ஆப்பில் போய்ட்டு அப்லோட் இமேஜை கிளிக் பண்ணி நம்ம வந்து அந்த இமேஜை வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ நீங்கள் அப்படி அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து லோட் ஆகி உங்களுக்கு அப்லோட் ஆகிடும். அப்லோட் ஆனோடனே இன்ஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்கள் வேலெட்டில் அந்த 28 ரூபா வந்து ஆட் ஆகிடும். இங்கே வந்து எனக்கு டைமிங் ஓடிட்டுருக்கா. ஸோ இந்த டைமிங் ஓடனோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து மணி வந்து ஆட் ஆகிடும். ஸோ ஆட் ஆனோடனே சிம்பிள் தான். ஸோ ஆட் ஆனோடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் உடனே போய்ட்டு கேம் வந்து விளையாட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் வந்து போட்டிருக்கேன், வெயிட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் 28 ரூபா எனக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லி ஆட்னு சொல்லிட்டு வந்துச்சு. நான் வந்து ஓகே கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பேலன்ஸ்லேயே வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அழகாக போய்ட்டு நீங்கள் போய் கேம் வந்து விளையாட வேண்டியதான். இப்போ என்ன பண்ணணும்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்வேப்பர் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்டார்ட்னு இருக்குது. இந்த ஸ்டார்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கணும். ஸோ நிறைய பேர்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து ஏகப்பட்ட செக்கமாக விளாண்டுருக்காங்க, நீங்களே பாருங்கள். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 20 ருபீஸ்லேயே ஆரம்பிக்கிறேன். நான் ஸ்டார்டிங் 20 ருபீஸ் ஆரம்பிக்கிறேன். நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க, 20 ருபீஸ் உள்ளே போகிறீங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ரோவை நான் இப்போ வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ரோவை நான் இப்போ செலக்ட் பண்ணிட்டு லைனாக இப்போ நான் வந்து பல்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து ட்ரிக்கு, வேறு எதுவுமே இல்லை பெருசாக. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரோவை நான் இப்போ செலக்ட் பண்ணிட்டு ஃபுல்லாக நான் வந்து ஸ்கேட்ச் பண்ணிட்டே இருந்தேன். எனக்கு பாம் வெடிக்கவே இல்லை. பாம் வச்சுதுன்னா மணி எல்லாம் லாஸ் ஆகிடுது. அதான் கான்செப்ட். ஸோ நான் வந்து போட்டது 20 ரூபாய். எனக்கு கிடச்சது பார்த்தீங்கன்னா 24 ரூபா. எத்தனை நிமிஷம், ஒரு நிமிஷம் கூட ஆயிருக்காது. நான் என்ன பண்ணேன், டப்புன்னு நான் வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு மேட்ச் ஸ்டாப் பண்ணிட்டு கெட் போனஸும் கொடுத்துறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் பாம் இங்கே இருக்குது. ஆனால் நான் வந்து கரெக்டாக இந்த பொசிஷன் நான் வந்து எடுத்துருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த பாம் இங்கே இருக்கிறது நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். எனக்கு 4 ரூபா எனக்கு வந்து ப்ராஃபிட்டு. இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணேன், திரும்ப ரீசார்ஜ் கொடுத்துட்டு திரும்ப நான் அந்த கேமுக்குள்ளே போகிறேன். ஸோ பாம் ஃபஸ்ட்டு வந்து இங்கே இருந்துச்சு, ஓகேவா. ஸோ இப்போ இங்கே இருக்க பாம் வந்து இங்கேயும் இருக்கலாம், இல்லை இங்கேயும் இருக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணுறேன், இப்போ நான் வந்து கீழே ஃபுல்லாக லைனாக ஸ்கேட்ச் பண்ணிட்டே வரேன்.
ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்து அடிச்சிட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் 24 ரூபா. இப்போ 2 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 ரூபா கிட்ட நான் வந்து earn பண்ணேன். திரும்பவும் இந்த லைன் ஃபுல்லாக நான் இப்போ ஸ்க்ராட்ச் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த லைனை நான் வந்து சூஸ் பண்ணிட்டேன். ஸோ மோஸ்ட்டாக இன்னும் ஒன்று செலக்ட் பண்ண நினைக்கிறேன். ஸோ நான் இது ஒன்று செலக்ட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட 36 ரூபா கிட்ட நான் வந்து earn பண்ணியிருக்கேன். 20 ரூபா போட்டு 36 ரூபா வெளியே எடுத்துட்டேன். ஸோ இப்போ நான் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து விளாட்ணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே பார்த்தீங்கன்னா வின்னு தான் எனக்கு ஃபுல்லாகவே. ஸோ 100 ரூபா 20 ரூபா. ஸோ எனக்கு ப்ராஃபிட் பாருங்கள் 23 ரூபா 34 ரூபா 36 ரூபா. ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து ப்ராஃபிட் வரும். ஸோ இந்த கான்செப்ட் வச்சு தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஸோ நான் வந்து திரும்ப இன்னொரு வாட்டி கூட கேம் விளாட்றேன். இப்போ பாம் வந்து நம்ம கடைசியாக வந்து இந்த சைட் பார்த்தோம். அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மேலே இருக்கிறது ஃபுல்லாக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் ஸ்க்ராட்ச் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும் பாம் வந்துருச்சு. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், திரும்பவும் வந்து ரீஸ்டார்ட் கொடுத்து இப்போ நான் வந்து திரும்பவும் ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாம் வந்து மேலே இருந்துச்சு. இப்போ நம்ம நடுவில் மட்டும் இருக்கிறத நம்ம வந்து கொடுப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நடுவில் கரெக்டாக 4 கொடுத்தேன். ஸோ 4 கொடுத்தா எனக்கு வந்து 24 ருபீஸ் டக்குன்னு நம்ம போய்ட்டு கிளைம் பண்ணிட்டு தான். ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து உங்கள் அமௌண்ட்டை நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி அப்படியே வரதை நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஸோ இந்த கேமில் நீங்கள் வந்து அதிகமாக விளையாட நீங்கள் வந்து வின் பண்ணலாம். ஸோ ஓகே ப்ரோ, இதெல்லாம் என்ன கேம், இதுலேயும் நம்ம வந்து வின் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா இதுலேயும் வின் பண்ண முடியும். இதில் என்னென்னா ஃபாஸ்ட் பேரிட்டி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த 30 செகண்டில் வந்து நம்ம வந்து என்ன கலர் வருது உங்களுக்கே தெரியும், க்ரீனா இல்லை ரெட்டா, என்ன கலர் வந்து சூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து பெட் கட்டணும். இப்போ நான் வந்து க்ரீனு கட்டுறேன், கொடுத்துட்டு 5 ருபீஸ் கேட்குறேன். நான் வந்து கொடுத்துட்டு 50 ருபீஸ் நான் வந்து பெட் பண்ணுறேன். ஸோ அடுத்து நம்ம வந்து என்ன கலர் வந்து நம்ம வந்து கெஸ் பண்ணிவிட்டு சொல்லிட்டோன்னா நமக்கு வந்து வின் ஃப்ரெண்ட்ஸ். இதில் தான் அந்த கான்செப்ட்டு. ஸோ இந்த கேமும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நான் இதில் நான் கொஞ்சம் எக்ஸ்பர்ட் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ நீங்கள் வந்து இதுலேயும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இதுலேயும் லாஸ் ஆகிடுச்சு. ஸோ நிறைய டைம் வந்து ஏர்னும் பண்ணுவாங்க, லாஸும் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் மோஸ்ட்டாக இதில் வந்து பண்ணுறது எனக்கு நான் அவ்வளோ இதில் வந்து விளையாட மாட்டேன். ஸோ இதில் வேறு என்ன ப்ரோ இன்கம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்வைட். ஸோ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் வந்து இன்வைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து இன்கம் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் மில்லியனியர் சொல்லிட்டு வந்து போட்டிருக்கா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இத்தனை இதையும் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இந்த லெவல் எல்லாமே நான் அச்சீவ் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வைட் ஒரு 2-3 பேர் இன்வைட் பண்ணாலே உங்களுக்கு வந்து இதில் வந்து கமிஷன் இருக்குது. அவங்க கேம் ப்ளே பண்ண உங்களுக்கு வந்து இன்கம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் இன்வைட்டும் பண்ணி இதில் வந்து சூப்பராக நீங்கள் வந்து இன்கம் எடுக்கலாம். ஸோ வர அமௌண்ட்டை நீங்கள் வந்து இன்வைட் பண்ணிட்டு நீங்கள் தனியாக இதில் நீங்கள் வந்து வித்ட்ரால் கொடுத்து அமௌண்ட்டை வெளியே எடுக்கலாம். ஸோ இதிலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வின் பண்ணது இதிலே நீங்கள் வந்து உங்கள் அமௌண்ட்டை நீங்கள் வித்ட்ரால் கொடுத்துட்டு நீங்கள் வந்து வித்ட்ரால் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து உங்கள் அமௌண்ட்டை என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து யூபிஐ ஆட் பண்ண சொல்லணும். ஸோ யூபிஐ ஆட் பண்ணிட்டு நீங்கள் வந்து இதுலேயும் ஃப்ரெண்ட்ஸ் வித்ட்ரால் எடுத்துக்கலாம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அதில் இருக்க ட்ரிக்கை சொல்லிட்டேன். இனிமேட்டு நீங்கள் தான் வந்து ப்ளே பண்ணணும். அதனால் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் ப்ளே பண்ணிக்கோங்க. நான் போடுற ஏர்னிங் ஆப்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாமே கரெக்டாக பேமெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. என்ன அப்டேட் எதுனா பேமெண்ட் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு எதில் சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா என்னோட டெலகிராம் குரூப் தான் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவேன். என்னோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.